வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிருக்கக்கூடிய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கேமியோக்களை அவர் வச்சிருக்காரு. அதுல முக்கியமா நடிகர் சிவகார்த்திகேயன் அவரோட கேமியோ. என்னங்க கேமியோ இங்க சர்ப்ரைஸ் ஓபன் பண்ணிட்டீங்க, அப்படி ஸ்பாயிலர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ படம் பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி எஸ்கே கேமியோ இருக்கு அப்படின்றது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க யாராவது இப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஸ்பாயிலர் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பர்சனலா ஒரு சாரி. சோ இப்போ விஷயத்துக்கு வரலாம். சிவகார்த்திகேயனோட அந்த கேமியோ கேரக்டர் பேசியிருக்கக்கூடிய வசனங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்க, நீங்க அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சீன்ல விஜய் கிட்ட சிவகார்த்திகேயன் சொல்றாரு. விஜய் அரசியலுக்கு போறதையும் இன்னும் ஒரு படத்துல தான் நடிக்க போறாரு அப்படின்றதையும் விஜயோட இடத்துக்கு அடுத்து யார் வர போறாங்க அப்படின்ற ஆர்வத்தையும் கனெக்ட் பண்ணி ரசிகர்கள் இந்த வசனத்துக்கு பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க. விஜய்க்கு அப்புறம் அடுத்ததா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரப்போறது சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு தரப்பினர் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, யாரை கேட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப விஜய் அவர்களே அவருடைய படத்துல இப்படி ஒரு வசனத்தை வைக்க விட்டதுல இருந்து தன்னுடைய இடத்துக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயன் தான் அவரே யோசிக்கிறாரு போல அப்படின்ற ரீதியில இப்போ அந்த விஷயத்தை பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க.